நானா ஜாலியாக உக்காந்துட்டுக்கிற? இவங்க தான் கடுப்பில் இருக்கிறவங்ககிட்ட ஜாலியாக இருக்கிறேன்னு கேட்கணுன்னு தான். நான் மைண்ட் வாய்ஸ் இவ்வளோ நேரம் பேசினுக்கிறேன். சொல்லு என்ன மேட்ரு? இல்லை இப்போவே ஜோடியா சுற்ற ஆரம்பிச்சிட்டானுங்க. இன்னும் 14ஆம் தேதி வந்தா ஓ ஜாலியாக வயிறு எரிஞ்சுனுக்கிறியா? பேசாமல் வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு என் கூட வந்துடுறேன். ஒரு வானவில்லின் பக்கத்தில் வாழ்ந்து பார்க்கிறேன் நானே. இல்லை அதுக்கு இல்லை, நம்ம வேலண்டைன்ஸ் டே அன்னைக்காக வந்து ஒரு ஸ்பெஷல் சிங்கிள்ஸ்க்காக செலிப்ரேஷன் ஏதோ போடுறாங்களாம். ஸோ அதை பற்றி கேள்விப்பட்டேன், அதான் நீயும் வரியான்னு கேட்டேன். அதனோட ஆஃபரு அது இதை இப்படி சொல்லக்கூடாது, இப்படி கேளு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ராணிப்பேட்டை மாவட்டமா February 14 அன்னைக்கு சிங்கிள்ஸாக சுற்றணும்னு கவலைப்பட்டு இருக்கீங்களா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தாங்க. சரிடா, ஆஃபர்னு சொல்லு. உனக்கு இன்னும் புரியல, இப்படி கேளு. என்னது, நம்ம ராணிப்பேட்டை மாவட்டத்தில் February 14ஆம் தேதி சிங்கிள்ஸுக்காக ஸ்பெஷல் ஆஃபரா? அட ஆமாங்க, ஆஃபரே சொல்லாமல் வெறியேற்றினேன். நான் சொன்னல ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் கொடுத்துட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு. February 14ஆம் தேதி வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு நீங்க சிங்கிளா இருந்தீங்கன்னா இந்த ஆஃபரை நீங்களும் கிளைம் பண்ணிக்கலாம். எந்த இடம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே ஒரு இடத்துல வீடியோ போட்டிருந்தேன்ல, ராணிப்பேட் மிட் நைட் பிரியாணி கடை பேரே அதுதான், அவங்களுடைய டிஷ்ஷும் அதுதான். ஸோ அங்கே வந்து அவங்க பீஃப் அண்ட் சிக்கன் பிரியாணி கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துல இந்த February 14க்கு 50 ரூபாய்க்கு பிரியாணி தராங்க, நீங்க சிங்கிளா இருந்தா மட்டும். கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு அப்புறமா நான் இந்த பிரியாணியை ட்ரை பண்ணுறேன். குறிப்பாக இவங்களுடைய இந்த ஆஃபரை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். நான் மறுபடியும் சொல்கிறேன், இந்த ஆஃபர் நீங்கள் எப்படி கிளைம் பண்ணலாம் அப்படின்னா, February 14 அன்னைக்கு ஈவினிங், வெள்ளிக்கிழமை சந்தை இருக்கும். நீங்கள் ஈவினிங் வந்துட்டு நான் சிங்கிள் தான் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு 49 ருபீஸ்க்கு இந்த சிக்கன் பிரியாணி உங்களுக்கு கொடுத்துருவாங்க. பட் பார்சல் கிடையாது, இங்கே தான் சாப்பிடணும். அதை மட்டும் பார்த்துக்கோங்க. இந்த ஆஃபரை மிஸ் பண்ணிடாதீங்க. வந்து சாப்பிட்டு எப்படி இருக்குன்றதை சொல்லுங்கள். ஸோ அந்த 1 இயருக்கு அப்புறமா நான் இந்த பிரியாணி ட்ரை பண்ணுறேன். ஐ திங்க் இந்த பிரியாணிக்கு அப்புறமே நான் கிட்டத்தட்ட ஒரு 10-15 பிரியாணி ட்ரை பண்ணியிருக்கேன். ராணிப்பேட்லையாக இருக்கட்டும், வேலூர்லையாக இருக்கட்டும். இந்த டேஸ்ட் அப்படியே இருக்குதா? எனக்கு இந்த இவங்களுடைய அந்த பிரிஞ்சால் கிரேவி வந்து ஒரு ரெஃபரன்ஸ் மாதிரி எனக்கு அவ்வளோ சூப்பராக இருந்தது. அது எல்லாத்தையும் அப்படியே மெயின்டைன் பண்ணாங்கன்னு ஒரு முறை பார்த்துருவோம். அண்ட் இவங்களுடைய பீஃப் பிரியாணியும் இந்த சைடில் ரொம்ப பாப்புலர். என்னோட வீடியோ பார்த்து நீங்கள் சாப்பிட்ருந்தாலும் சரி, இல்லை நீங்களாவும் நீங்கள் சாப்பிட்ருந்தாலும் சரி, அது எப்படி இருக்குன்றதை சொல்லுங்கள். பனியில் உட்காந்து சாப்பிட்றதுனால கொஞ்சம் ஆறிடுச்சு. டேஸ்ட் அப்படியே தான் இருக்குது. ஐ மீன் நல்லா இருக்கு. நான் அன்னைக்கு எப்படி சாப்பிட்டேனோ எனக்கு அதே ஃபீலை கொடுக்குது. நீங்கள் வந்து சாப்பிடக்கூடிய அந்த 49 பிரியாணி இருக்கு இல்லையா, ஐ மீன் 50 ருபீஸ் பிரியாணி, இதுதான் அதோட குவான்டிட்டி. இந்த குவான்டிட்டியில் தான் உங்களுக்கும் இருக்கும். மிஸ் பண்ணிடாதீங்க. கிட்டத்தட்ட 100 ரூபா 120 ரூபா பிரியாணியை உங்களுக்கு 50 ரூபாய்க்கு தராங்க. ஒன்லி ஆன் தட் டே, February 14th. மார்க்கெட் அண்ட் விசிட் ஹியர். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கத்திரிக்காய்க்கு நான் ரொம்ப பெரிய ஃபேன். அதுக்கப்புறம் ஒரு 2-3 வீடியோவில் நான் இதை ரெஃபரன்ஸ் யூஸ் பண்ணியிருப்பேன். இந்த கத்திரிக்காய் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லி. அண்ட் இவங்களுடைய அந்த ஓல்டு வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா ஐகார்டில் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இல்லை கிரேவியில் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இது பழைய அதே கத்திரிக்காய் கிரேவி இல்லை, அந்த புளிப்பு கம்மியாக இருக்குது. நாங்கள் எடுக்க பீஸ் வந்துக்கிட்டே இருக்குது, நிறைய பீசஸ் இருக்குது. பட்டை லவங்கெல்லாம் நிறைய இருக்காங்க. ஸோ லாஸ்ட் டைம் நான் என்னோட வீடியோவில் வந்து இந்த சிக்கன் 65 எனக்கு கொடுத்தது ஆறி இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதை ஞாபகம் வச்சு இந்த மாதிரி ரொம்ப சூடாகவே கொடுக்குறாங்க, இப்படி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ரொம்ப ஆயிலியாக இல்லை, பட் லைட்டாக இருக்குது. மசாலா அதிகமாக கோட்டாக இருக்குது, ஆனால் இது ரொம்ப
மசாலா அதிகமாக கோட் ஆனதுனால காரம் ஆகும் இல்லையா, அந்த காரம் ஆகலை, கரெக்டாக இருக்குது. சால்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஒருவேளை பிரியாணி சாப்பிட்றதுனாலன்னு தெரியல, சால்ட் கொஞ்சம் கம்மியாக ஃபீல் ஆகுது. பட் டேஸ்ட்டாக ஓகே தான், நல்லா சூடாக இருக்குது. ஓகே, ஸோ இதுதான் இவங்களுடைய இந்த பிரியாணியை நீங்கள் February 14 வந்து கிளைம் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது என்னோட ஆசை. கிளைம் பண்ணிவிட்டு அந்த பிரியாணி எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தான் கமெண்ட்டில் சொல்ல போகிறீங்க. இந்த வீடியோவை நீங்கள் இப்போ தான் என்னோட சேனலில் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சாப்பிட்ட வீடியோ தான் நான் நிறைய போட்டுட்ருக்கேன், உங்களுக்கு அது நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பெரும்பாலும் பிரியாணி சாப்பிடணும்னு எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போகணுன்னா லெக் பீஸ் கிடைக்கணும்னு சொல்லி ஆசைப்படுவோம்ல. இங்கே எனக்கு லெக் பீஸ் இல்லை, ஆனால் அந்த சிக்கனை நம்ம சாப்பிட்றது சாட்டிஸ்ஃபைங்காக ஃபீல் ஆகணும் அப்படின்னா அந்த சிக்கன் ஓவர் குக் ஆகாமல் கரெக்டாக குக் ஆகுறதுன்னு ஒரு லெவல் இருக்கும்ல. ஆக்சுவலி உங்களுக்கு நான் காட்டுறதுக்கு முன்னாடியே மொத்தத்தையும் சாப்பிட்டுட்டேன். சும்மா கை வச்ச உடனே அது அழகாக உதிர்ந்து வருது. அந்த மாதிரி தான் சிக்கன் வெந்திருக்கணும், அது கரெக்டாக குக் ஆகிருக்கு. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நான் மறுபடியும் அதை மென்ஷன் பண்ணுறேன். February 14 ராணிப்பேட் மார்க்கெட்டுக்கு பக்கத்துலேயே இருக்கக்கூடிய ராணிப்பேட் மிட்நைட் பிரியாணியில் சிங்கிள்ஸ்க்காக ஸ்பெஷல் ஆஃபர். ஸோ வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வேறு எங்கே நான் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணணுன்ற உங்கள் ரெக்கமெண்டேஷன்ஸை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் உங்களை அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். Until then, goodbye from Surya.